போயும் போய் இந்த வீட்டில் வந்து வேலைக்கு சேர்ந்த பாரு. ஐயோ அப்பா, சோறாக்கில் குழம்பு வைக்கல, தோசை சூடல, இட்லி சூடல, அப்பா செய்யல, அதை செய்யல, இதை செய்யல, பிரியாணி செய்யல. அப்பா டாமி டார்ச்சரை தாங்க முடியல. கொஞ்சம் நேரம் உட்கார முடியல. அப்போதான் கொஞ்சம் ஓய்வு கிடைச்சது, உட்காந்துருக்கலாம். என்ன கண்ணம்மா உட்காந்துருக்கலாம். என்ன கண்ணம்மா, அத்தை வந்துட்டாங்களா? அத்தை வர டைம் ஆயிடுச்சு, சீக்கிரமாக சமையலை ரெடி பண்ணும், ஏன்னா சத்தம் போடுவாங்க. சரியா? சீக்கிரமாக சமையலுக்கு ரெடி பண்ணிடு, இல்லைன்னா நம்மளாம் வீட்டில் இருக்கவே முடியாது. அப்பா என்ன வெயில், என்ன வெயில். ஐயோ சாமி, இந்த வெயில் ஆகாதுடாப்பா சாமி, இந்த வெயில் அடிக்குது. அப்பா நெய்யாண்டி பூனையை பிடிச்சி அடிச்சிட்டு இருக்க. சொன்ன பேச்சு கேட்பியா, சொன்ன பேச்சு கேட்பியா, சொன்ன பேச்சு கேட்பியா? ஏன் இப்படி பண்ண, ஏன் இப்படி பண்ண, ஏன் இப்படி பண்ண? அது ஒன்றும் இல்லைங்க அத்தை, சும்மா தான் அடிக்கிறேன். இதை ஒருவேளை பைத்தியம் இருப்பாலும் பூனையை பிடிச்சி அடிச்சுட்டு இருக்கா. எதுக்கும் நம்ம கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். கண்ணம்மா, கண்ணம்மா சொல்லுங்கம்மா. எனக்கு ரொம்ப தலை வலிக்குது, ஒரு டம்ளர் டீ வச்சுட்டு வா. இவன் என்னம்மா பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கா. நீ எதுக்கும் பார்த்து கொஞ்சம் உஷாராக இரு. சரிங்கம்மா, வச்சிட்டு வரேன். அப்பப்பா, கொஞ்ச நேரம் கூட ஓய்வே இல்லை. ஏதோ இந்த வீட்டில் வந்து வேலைக்கு சேர்ந்தனோ தெரியல. சரியான கஷ்டமாப்பா சாமி. மாட்டி டீ நல்லா இருக்குங்களா? கண்ணம்மா, டீ என்ன உப்பு கறிக்குது? டீயில் உப்பு போட்டியா இல்லை சர்க்கரை போட்டியா? டீ உப்பு கறிக்குது, நீ அது ஒன்றும் இல்லை அத்தை. நம்ம பூனை இல்லை, பூனை அது அந்த பாலிலே ஒன்று குட்டி வச்சிருச்சு. அதுக்கு தான் பிடிச்சி அடிச்சிட்டு இருந்தோம். அந்த பாலில் அப்படியே கண்ணம்மா டீ வச்சுட்டான். அத்தை, தண்ணிக்கு பதிலாக பூனை ஒன்று குட்டா நல்லா தானே இருக்கும். எப்படி அத்தை இருக்கு, நல்லா இருக்கா? இதான் பாலில் ஒன்று குட்டுச்சா, அந்த பாலில் டீ வச்சுங்களா? கொல்றதுக்குன்னே திட்டம் போட்டு வச்சுட்டாளுங்க. ஐயோ என் கண்ணம்மா, அவ தான் கூறு கட்டு போய் திடீரா. நீயாவது பார்த்து வைக்கக்கூடாது, யானே என்ன இப்படி பண்ணுறேன். ஐயோ என்னமோ மாதிரி இருக்கே, நான் என்ன பண்ணுவேன்? ஏம்மா என்னாச்சு? ஏம்மா என்னாச்சுமா? டேய், அப்போவே நினச்சேன் உன் பொண்டாட்டி பூனை அடிக்கும்போது நினச்சேன் ஏதோ வில்லங்க இருக்கணும். பூனை ஒன்று கிட்ட பாலில் எடுத்து எனக்கு டீ வச்சு கொடுத்துட்டாங்கடா. நான் என்னடா பண்ணட்டும்? ஏடி, நீ கொள்ளணும்னே திட்டம் போட்டு வந்திருக்கிறியா? அன்னைக்கு என்னடானா பள்ளி சேர்த்த பாலை எனக்கு கொடுத்த, இன்னைக்கு எங்கள் அம்மாவுக்கு பூனை ஒன்று குட்டை பாலில் டீ வச்சு கொடுக்க சொல்லியிருக்க. உன்னை சும்மா விட்ட லாய்க்கப்படாது. உன்னை சீக்கிரமாக உங்கள் அப்பா வீட்டுக்கு அனுப்பணும். என்னை மன்னிச்சிருங்க, பாலில் பூனை ஒன்று குட்டது பார்த்தேன்,
அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆனால் அது ஒன்று குட்டி விஷயத்துக்கு அண்ணம்மாக்கிட்ட சொல்ல மறந்துட்டேங்க. என்னை மன்னிச்சிடுங்க. நான் ஒன்றுமே பண்ணல. அம்மா, பால் இருந்தது தெரியும், ஆனால் இந்த விஷயம் எனக்கு தெரியாதும்மா. என்னை மன்னிச்சிருங்கம்மா. எனக்கு ஒன்றுமே தெரியாதும்மா. கண்ணம்மா, நீ அவளும் சேர்ந்துக்கிட்டு நாடகம் ஆடுறீங்க, என்ன நடக்குதுங்க? சரிப்பா, ஒரு தடவை அவங்கள மன்னிச்சு விட்ரு. அடுத்த தடவை ஏதாவது தப்பு நடந்தால் பேசிக்கலாம். எனக்காக இது ஒரு தடவை மன்னிச்சு விட்ருப்பா. அப்படியே சொல்லி சொல்லி தான் அவள் தலைக்கு மேலே ஏறிக்கிட்டு போகிறான். எல்லாம் உங்களால் வர வேணதான், அனுபவிங்க.